ஹாய் கைஸ், நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். யாராச்சும் பிளட் கொடுக்க வில்லிங் இருக்கா அப்படின்னாங்க. சரி, நம்ம உடனே ஏந்துச்சு, சார் எனக்கு வில்லிங் இருக்குது. நமக்கு தான் நல்ல விஷயம் பண்ணணுன்னாவே ரொம்ப பிடிக்குமே. அதான் சொல்லிட்டு நானும் ரத்தம் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டேங்க. அது நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் தான். போனோடனே அந்த அக்கா வேறு எங்களையும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருந்தாங்க. சரி, அதை விடுங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் செக் பண்ணோம். அப்புறம் கேட்டாங்க, தம்பி 3 நாள் முன்னாடி டேப்லெட் போட்டிங்களா, இல்லை 8 மணி நேரம் தூங்குனீங்களா அப்படி இப்படின்னு. ஏக்கா இதெல்லாம் 10 மணி நேரம் தூங்கியிருக்காங்கக்கா அப்படின்னு அந்த அக்காட்ட ஃபன் பண்ண உடனே அப்படியே ஃபார்மை கையில் கொடுத்துட்டாங்க. என்னடா ஃபார்ம்னு பார்த்தா, தம்பி இதை ஃபில்லப் பண்ணால் தான் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரே ஒழுங்காக படிக்க தெரியாது, இதில் எப்பரா படிக்கிறதுன்னு நானே என் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே எப்படியோ நைஸாக காப்பி பண்ணிட்டேங்க. பண்ணோன்னே என்ன, எங்களோட ஏஜ், அட்ரஸ்ஸு, திருப்பி பிளட்டு கொடுக்க எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டோம். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணோடனே, தம்பி வாங்க தம்பி பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஏக்கா நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும்க்கா அப்படின்னேன். ஆனால் இல்லை தம்பி நாங்கள் எடுக்கணும், உங்கள் அந்த குளோபின்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அப்படியே பயமாகிடுச்சு. அப்படியே உடனே நறுக்குன்னு குத்துறாங்க. கையை வேற அப்படியே சிவரிங் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பாசிட்டிவ் தான், நல்லா தான் இருக்கான் அப்படின்னு. அப்புறம் அந்த என்ன ப்ரெஷர் இது பார்த்தாங்க. அதை பார்த்து முடிச்சோன்னேங்க, ஒரு ஆளுக்கு வந்து 350 கிராம் பிளட்டு ஒரு ஆளுக்கு எடுக்கிறாங்கங்க. எல்லாத்தையும் எடுத்து முடித்தோடனே ஆளுக்கு ஒரு பாட்டில் ஜூஸ் தான் கொடுத்தாங்க. என்ன ஒரு கஷ்டம்னா, ஒரு பாட்டில் தான் ஜூஸ் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜூஸை குடிச்சிட்டு அந்த பஞ்சு எடுக்கலான்னு பார்த்தேன். உடனே டாக்டர், தம்பி அதை நீங்களே எடுக்கக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் சொல்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார சொல்லிட்டார். சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். அப்புறம் அவர் ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினார். மயக்கம் ஏக்க வருதான்னு கேட்டார். தூக்கம் வருதா தம்பி, இல்லை ஏதாச்சும் மயக்கம் ஏக்க வருதான்னாங்க. இல்லைங்கண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னேன். சரி தம்பி, சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாரு. சரி நாங்களும் வெளியே வந்தோன்னே, சரி ரத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா சப்பாத்தி, ஆம்லேட்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பாடும் நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லோரும் ஹாஸ்டல் போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அப்படியே சைஸாக வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. சரி பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.